வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கருவேப்பிலை பொடியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறது, கருவேப்பிலை பொடியோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை பொடியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசு 11 வயசு குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வருதுங்க. ஏன்னா அவங்க ஃபுட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாராலையும் டெய்லியும் ஃப்ரூட் ஆப்பிள், மாதுளம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாராலையும் டெய்லி சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கண்டினியூஸாக கருவேப்பிலை பொடி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமோக்ளோபின், அதாவது ரத்த பற்றாக்குறை, ரத்த சோகை நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குணமாகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் கருவேப்பிலை பொடியை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கருவேப்பிலை பொடியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம கருவேப்பிலை பொடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றி இப்படி கூட நம்ம பிசைஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவுமே நல்லது. நீங்கள் குழம்பு, ரசம் கலந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பார் செய்யும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடியை இப்படி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தோசை மாவில் கூட பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை பொடியை கலந்து தோசை சுடலாங்க. இதனால் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் நீங்கள் இந்த தோசையை சுட்டு கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இதில் வந்து கருவேப்பிலை பொடி போட்ட தோசைங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா கமகமன்னு நம்ம கருவேப்பிலை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் சுட்டு கொடுக்கலாங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தக்காளி சாப்பாட்டுக்கு நீங்கள் தக்காளி கொஜ்ஜு செய்யும்போது கூட அதில் வந்து கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பொடி பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவேப்பிலை பொடி வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை பொடி வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.